அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் அதிரடி கைது, அடித்து இழுத்து சென்ற போலீஸ், நேரடி காட்சி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அஜித்குமாரோடைய வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே பேசப்பட்டிருக்கு. சில சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்று காலை அடித்து இழுத்து சென்றதாக ஒரு தகவல் வெளியாகி வருது. சில திமுகவுடைய கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருந்தாலுமே திமுகவுடைய தலைமையகம் பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ அஜித்குமார் அவருக்கு மரணம் அடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி எந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடியதான் முதல்வர் ஸ்டாலின். ஸோ இப்போ அதிரடியாக கோயிலில் காவலாளியாக வேலை செய்திருந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வெளியில் கார் நிறுத்திட்டு சிறந்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் காரில் இருந்த ஒரு 10,000 நகை பார்த்தீங்கன்னா திருடியதாக வழக்கு பதிவு செய்யாமலே இவர் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த போலீஸார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரை அடித்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இப்போ பிறப்பற ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இல்லையா. தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது. இவருடைய மொபைல் மூலமாக அவர்கிட்ட பேசியது. ஸோ ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியாக இருக்குது. இந்த வீடியோவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமாருடைய வழக்கில் ஒரு மிகப்பெரிய மர்மங்கள் இருக்குது. இந்த மர்மத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா போலீஸார் அவர்கள் இப்போ கண்டறிந்திருக்காங்க. இந்த கண்டறிந்த அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இதில் திமுகவினர்களுக்கு 2 லட்சங்களை பார்த்திங்கன்னா இதில் உரிமையாளர் கட்டி இப்போ அந்த நிகிலத்தா அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அருகில் உள்ள மணவர கோயிலுக்கு வந்திருந்த நிலையில் இதனால் அவங்க கொடுத்த வாக்குமூல புகாரின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் இவங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்புகள் இருக்கா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்குகள் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கின் அடிப்படை பதிவில் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு 10 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரம் தான் இவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி வருது. ஸோ இருந்தாலுமே இவங்களுக்கு முன்விரோதங்களும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்